அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதேபோல எடுத்து வாசிங்க சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். செய்தியோட தலைப்பு என்னன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இதனையே கர்த்தர் நம்ம அவர் கிடக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதான் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுத்திருக்கார்? அவன் மாத்திரம் நம்மளே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையாக மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் நானும் அவருக்கு என்ன கொடுக்கிறோம்? இன்னைக்கு நாம் அவருக்கு என்ன கொடுக்கிறோம்? வசனம் எப்படியா சொல்கிறது? நன்மையினால் ஒரு வாயை திருப்தி ஆகிற தேவனா இருக்கிறாரு. உங்களுடைய நன்மைகள் ஆண்டவரே சொல்கிறோம். வருஷத்தை நன்மையினால் புரிசக்கூடிய தேவனா இருக்கிற நம்முடைய வருஷத்தை, அது மாத்திரமல்ல பசுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புற தேவனா இருக்கிறாரு. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்வருமா இருக்கிறாரு. அவர் நன்மை செய்வதற்கு தேவன் சுத்தி திரிகிறாராமா. பிள்ளைகளுக்கு தன்னை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும். ஆனா நம்ம அவருக்கு என்ன செய்யறோம்? அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரங்களில அவர்கிட்ட மாத்திரம் நன்மையை மாத்திரம் வாங்கி நம்ம ஆண்டவர் நமக்கு நீங்கள் நாம் நன்மை பெறணும்னு சொல்லி ஜீவனை நமக்காக கொடுத்திருக்க நன்மைக்காக நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு நித்தியம் எங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவனை நன்மையா நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்காக வேண்டி. ஆனா நம்ம அவருக்காக ஒரு மணி நேரம் கூட கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஒரு மணி நேரத்துக்கு கூட கத்தருக்காக கொடுக்கறது இல்லை. ஒரு 2 மணி நேரத்தை கத்தருக்காக கொடுக்கறது இல்லை. நம்ம தசமமா காணிக்கையே கொடுக்கறது இல்லை. நம்மளோட கண்ணீரே கொடுக்கறது இல்லை. நம்ம உலகளாக கொடுக்கறது இல்லை. 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், 8 மணி நேரம் எல்லா வேலையும் செய்வோம். ஆனா கர்த்தருக்கு நம்ம நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. அப்ப கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்க எடுத்து வாசிங்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா வேற்றுமையே இல்லை. அப்ப ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நன்மை எல்லாம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மனிதர்கள் ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தூக்க வராது. ஆனா ஆலயத்துல வந்துட்டா ஒரு பேய் குடிச்ச மாதிரியே தூக்கி விடுவாங்க. பாத்துருக்கீங்களா? அவங்க கத்தர் பேசும்போது கூட தூக்கி விடுவாங்க. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி. வேலைக்கு போய் இடத்துல தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. சில வேலையெல்லாம் இருந்துட்டே வர நம்ம ஜோதிகளின் புதாமரத்துல இருந்து அவரிடத்துல எல்லா நன்மையும் வருது உங்களுக்கு எனக்கு. ஆனா நீங்களும் நானும் அவருக்கு எப்படி நன்மை செய்யறோம்ங்கிறதான் நீங்க செய்தியா பார்த்து நம்ம செதிக்க போறோம். அதே நீங்க 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு பயப்படணும். மனுஷங்களுக்கு முன்னாடி இயேசுவை நம்பணும். அவங்களுக்கு ஆண்டவர் அவர் உண்டு பண்ணி வச்சிருக்க நன்மை பெரிய நன்மை. அவர் பெரிய நன்மையை நம்ம கொண்டு பண்ணி வச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் பெரிய நன்மை அப்படிங்கிறது பூமியில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. பெரிய பருவங்கிற ஒரு பெரிய நன்மை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அங்க அடையங்கள் தான் கஷ்டோட நோக்கம். அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்யறோம்? அவர் நம்ம சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஆண்டவர் தேடுறோம். ஆனா பெரிய ஆசீர்வாதத்துக்காக பெரிய நன்மை நமக்கு கிடைச்சோடனே ஆண்டவர் விட்டவரும். இன்னைக்கு இதுதான் உண்மை. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வர வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னு சொல்லி இயேசுவை தேடி தேடி வருவோம். வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அந்த நன்மை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நன்மை செய்தவரை நம்ம வாழ்ந்துருவோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அம்மா வீடு கட்டணும் பாஸ்டர் சொல்லி வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டுல பாஸ்டிங் பிரேயர் வைப்பாங்க. இங்க உள்ள கொரோனா பகுதியில வாரம் பாஸ்டிங் பிரேயர் வச்சு வந்தவங்களுக்கு உணவுலாம் கொடுப்பாங்க. உங்க வாழ வீட்டுல இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆசை சொந்த வீட்டுன்னு சொல்லி 2 பேரும் கூலி வேலைக்கு தான் போறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சாங்க. ஆனா வாரம் உபவாசம் வச்சு அவங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க. வீட்டுல உபவாசம் வச்சு வந்தவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷமா அந்த மாதிரி கூட்ட வச்சுட்டே இருந்தாங்க. தேவர்கள் அவங்களுக்கு வழி ஆரம்பம் திறந்து அற்புதங்களை செய்து இடத்த வாங்க ஆங்க உதவி செஞ்சார். அது வரைக்கும் அந்த கூட்டம் வச்சாங்க. இடம் வாங்கி வீடு கட்டினாங்க. அப்பயும் வீடு கட்டி முடிச்சு பால் காட்சியெல்லாம் வச்சாங்க. அப்பயும் கூட்டம் வச்சாங்க. அது வீடு கட்டி பால் காட்சி கூட்டம் வச்ச பிறகு அதுக்கு மேற்பட்டு அப்படியே சபைக்கு வராத அப்படியே குறைச்சுட்டே வந்தாங்க. வீட்டுல செபிக்கிறதையும் குறைச்சிட்டாங்க, ஆலயத்துக்கு வரதையும் குறைச்சிட்டாங்க. மாஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு, எங்கம்மா ஆலயத்துக்கு வரல, ஆலயத்துக்கு வரலன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், அந்த நன்மை அவங்களுக்கு வரணும்னு சொல்லி கத்துக்கிட்ட போவாங்க தனியோடு செஞ்சாங்க. ஆனா அந்த வீடை கட்டிட்டு கத்துற தேவையில்லை. ஆலயத்தை விட்டு விட்டாங்க. ஆலயத்துக்காக பிரச்சனை இல்லை, மாஸ்டருக்காக பிரச்சனை இல்லை, ஆண்டவரே விட்டாங்க. ஏன்னா துணிகரமான பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவு நன்மை, பெரிய நன்மை ஆண்டு கொடுத்தார். இவர் வீடு கட்டுறது எப்படி கஷ்டம் தெரியுமா? அப்புறம் அந்த அம்மா ஆண்டவர் விட்டு விலகி பாஸ்டர் விட்டு ஆஸ்திரி சபையை பிரச்சனை இல்லை, கத்தரையே விட்டு விலகி கிருஷ்ணாவை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. தேவர்களே, கத்தர் நமக்கு நன்மையாக தர எது நன்மையோ நான் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம அவருக்கு என்ன தாரம்ங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். அதே நீங்க எடுத்து வாசிக்கும் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் ஆட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஒரு நன்மை குறைவுபடாது. நம்ம தேடுவது சரியா இருக்கணும். யார தேடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார தேடுறோம், எதை தேடுறோம், எப்படி தேடுறோம், யார தேடுறோம், எதை தேடுறோம், எப்படி தேடுறோம். ஒரு ஆசிரியர் வரணும்னா இயேசு எப்படி தேடுறோம், பாஸ்டர் எப்படி தேடுறோம். கல்யாணம் வேணும்னா பாஸ்டர் தேடுவோம். ஒரு மரணம் வீடா பாஸ்டர் தேடுவோம். பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணுவார். பாஸ்டர் தான் மாலை எடுத்து கொடுப்பார். பாஸ்டர் தான் தாலி எடுத்து கொடுப்பார். அவர் சைன் பண்ணாதான் ரெக்கார்ட்ல பதிவிட முடியும். அப்ப அதுக்கெல்லாம் பாஸ்டர் தேவை. ஆனா அது பாஸ்டர், அது மாத்திரம் பாஸ்டர் தேவையில்லை, அதுக்கு மாத்திரம் இல்லை. பரலோக ராஜ்யத்தை சேர்க்கிறதுக்கும் தாய் வைத்திருக்கிற மேய்ப்பன் தேவை. இந்த உங்களையும் நம்ம வச்சிருக்க தேவா தேவை. நமக்கு பெரிய நன்மை உண்டாக்கிருக்கிற பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த பெரிய நன்மையை நீங்கள் நான் கண்டறியணும்னா நம்ம தேவனை தேடணும். இன்னைக்கு தேடலாம் குறைஞ்சிருச்சு. இயேசுவ தேடலாம் நிறைய பேர் வார்த்தையில குறைஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் தேடுற நபர்கள் தான் நீங்கள் நானும் நபர்கள் தான் நம்ம தேடணும். எத்தனையோ மணிக்கணக்கா உபவாசம் இருக்கிறேன், மணிக்கணக்கா உலகால் போடி செஞ்சிச்ச மனுஷன் தான் நானு, மணிக்கணக்கா தன்னோட சமூகத்திலேயே பார்த்திருந்த மனுஷன், ஊழியம் செஞ்ச மனுஷன். நீங்க நிறைய பேர் ஊழியமெல்லாம் இருக்கு விட்டீங்க. நிறைய ஜெபிக்கிறதே ஊழியம் தான். திரும்ப உங்களுக்கு ஜெபிக்கிறதே ஊழியம் தான். நீங்க நிறைய பேர் ஊழியம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கும் மனுஷன் நம்முடைய புகழ்வதற்கும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் செஞ்ச மனுஷனுக்கு நம்ம தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் மனுஷனை திருப்திப்படுத்த ஒரு நாள் ஒழுங்கு செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு சாபமா மாறும். கர்த்தரை மாற்றம் பைபிள் கர்த்தர் ஒருவருக்கு நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்காக செய்யும். கர்த்தருக்காக மாறும். சின்ன பால் எடுத்தாலும் பாஸ்டரை மாத்திராலும் செய்யக்கூடாது. கர்த்தர் பெரிய நன்மை ஒன்று வகிச்சிருக்கிறாரு, நான் அவருக்காக அந்த ஊழியம் செய்யறேன் அப்படி செய்யணும். அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை கொண்டு செய்யப்பட ஆண்டவர். அதே நீங்க எடுத்து வாசிங்களேன், சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நன்மை பெறணும் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க முக்கியமான ஒரு வசனம் சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யார் உத்தமமா நடக்கிறாங்களோ, 6 நாள் நீங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீங்க, என்ன மாதிரி செதுக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா இந்த 2 நாள், இந்த 2 மணி நேரம் உங்களை நான் பார்த்தேன். மீதி இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் யாருக்கும் உங்களை பார்க்காத தெரியுமா? கட்டோடு கண்கள் நோம்பு எங்கும் விடாது. நீங்க எப்படி வாழ்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப அதுல நம்ம உத்தமமா நடக்கணும். உத்தமமா நடந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவர் நன்மையானதை கட்டாயம் வழங்காம இருப்பாரோ, கட்டாயம் வழங்குவார்.
104 சங்கீதம் 28 வசனம். சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கவனிங்க, அந்த வசனம் பாத்தீங்கன்னா கடல்ல வாழக்கூடிய திமிங்கலம் ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக் கொள்வேன். நீங்க கையை நீங்க மூடினீங்கன்னா நிச்சயம் வாழ்ந்து மண்ணுக்கு போயிடுவேன். அப்ப எந்த நன்மையும் கர்த்தர் நன்மையாவே தருவார். அவர்களுக்கு தான் எல்லா நன்மையும் இருக்குது. உன் பிள்ளைக்கு உண்டான நன்மை, உன் மகனுக்கு உண்டான நன்மை, உனக்கு உண்டான நன்மை, மனைவிக்கு உண்டான நன்மை, இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு எனக்கு உண்டான நன்மை அவருக்கு தான் இருக்குது. அவருக்கு நம்ம கேட்கணும். அவரை நமக்கு இலக்கம் செய்யற வரைக்கும் நம்ம கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும். இந்த இலக்கம் எப்ப தெரியுமா? வீடு, ஆசீர்வாதம் அது மாத்திரம் இல்ல, பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துல போய் நம்ம போய் சேர்றதுக்கு. நான் உண்மை சொல்லியிருப்பேன், ஒரு தேவப்படைகளே, நம்ம அவரிடத்துல இருந்து எல்லா நன்மையும் இருக்குது. அவர்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். அதனால நீங்கள் நானும் பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு போகணும். பூமியில வரக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நேரங்கள்ல இயேசு புத்தி விலகி போயிடும். அதனால நிச்சயமா அப்படிப்பட்ட விலகல் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இதே நீங்க அடுத்து வாசி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய முடியும். இயேசு நன்மை செஞ்சிருக்காரு, அவங்களுக்கு என்னால உதவ முடியும். இந்த காரியத்துல சபைக்கு என்னால உதவி செய்ய முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திராணி இருக்குமானால் அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு 4:17 நீங்க அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாவம் பயன்படுத்தது. எனக்கு என்னால கொடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்க முடியும், ஆலயத்துக்கு கொடுக்க முடியும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க முடியும், ஊழியர்களுக்கு நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு தானே இருந்தும் நீ கொடுக்காம இல்லாம இருந்தீங்கன்னா அது பாவம் பைபிள் சொல்லுது. அப்ப அந்த பெரிய நன்மையை நம்ம நன்மையை பெறுவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு. அப்ப அதே நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அப்ப அவரிடத்துல நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு போகணும்னா இது ஒரு வழி. என்ன அப்படின்னா நமக்கு நன்மை அவங்க செஞ்சிருக்கிறாரு, நமக்கு நன்மை மற்றவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா நன்மையை செய்யணும். ஒருத்தர் ரோட்ல போறாங்க, அவங்க தர்மம் எடுக்கிறாங்க, நம்ம ஆனா ஒரு 10 ரூபா கொடுக்க முடியும். நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா கொடுக்கறது நன்மைதான். அவங்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யறோம், அது ஒரு நன்மை. பைபிள் எசேசியர் 13:14 அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பணிகளிலே தேவன் பிரியமா இருக்கிறார், அவருக்கு பிரியமா இருக்காரு. இந்த பாஸ்டர் எனக்கே நன்மை கிடைக்கல, நான் எங்க போய் மத்தவங்க நன்மை செய்ய அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள்ல மத்தவங்க நன்மை செய்யணும். உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள்ல மத்தவங்க நன்மை செய்யணும், அதுல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19 - 25 முடிய வசனங்கள். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷன் இருக்கான், பெரிய ஐஸ்வர்யவான், நல்ல உடைகள் ஊட்டி வசதியா சம்பூர்ணமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஒரு தரித்திரன் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. லாசரு அப்படிங்கிற ஒரு மனுஷர் தான், ஐஸ்வர்யவான் மனுஷர் தான். அப்ப ஐஸ்வர்யவான் எல்லா குறைகளும் இல்லாம சம்பூர்ணம் வாழ்ந்துட்டு இருந்தான்.
அப்ப இந்த லாஸ்ட் மனுஷன் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல அவன் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏதாவது இருந்தா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பசியை ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சான். நினைச்சு பாருங்களேன், இப்ப எல்லாம் அவன் மனிதர்கள் வரது கிடையாது. அப்ப எல்லாம் இந்த நிறைய பேர் காலையில பாத்தீங்கன்னா தர்மம் எடுக்கிறவங்க வருவாங்க, தான் இருந்தா பொருளியான்னு சொல்லி கேட்டு வரக்கூடிய நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல, மனிதர்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்படி கேட்பாங்க. சில வீடுகள்ல கண்டுக்கவே மாட்டாங்க, சில பதில் சொல்லவே மாட்டாங்க, கையாட்டும் போவோம் அப்படின்னு ஆக்கிடுவாங்க. நம்ம கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்க முடியும், ஒரு நேரம் ஏதாவது உதவி செய்ய முடியும், நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம ஏன் அவங்களுக்கு நான் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம சில நேரங்கள் நினைப்போம். அப்ப இந்த பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஐஸ்வர்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவன் அவன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவனுக்கு நம்ம உணவு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன உணவை எடுத்து அதை சாப்பிட்டு பத்தி ஆக்கணும்னு நினைச்சான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. கீழே படிக்கல. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டு பேரும் மறிக்கிறான், ரெண்டு பணக்காரரும் மறிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஆனா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தரித்திரன் எங்க போனான், தரித்திரன் மறிச்சு எங்க போனான், ஆபிரகாமுடைய மடியில போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கீழே படிக்கல 23ஆம் வசனம். பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்ப ஆபிரகாம் மடியில லாசரு இருக்கிறான். பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் கொடிய வேதனையை அனுபவிச்சு உணவு இல்லாம, அவனால ஒன்று செய்ய முடியாம, மற்றவங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய முடியாம அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க முடியும். அவன் ஒரு நேரம் அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியும், ஒரு நேரம் கொடுக்கலாம். ஆனா கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை, கொடுப்பதற்கு அவன் இந்தியத்துல அந்த எண்ணமும் இல்லை. ரெண்டு பேருமே ஒரு நாள் மறிக்கிறாங்க. அப்ப இந்த மறிக்கிற மனிதர்கள் ஒருவர் போய் இந்த தரித்திர லாசரு ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இந்த அர்ப்பணப்பட்ட இந்த ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். வேதனையில நரகத்துல இருக்கிறான். அந்த வேதனையில் நரகத்தை அனுபவிக்கிறான். அந்த பூமியில நம்ம வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவனுக்கு நம்ம நன்மை மாத்திரம் செய்யணும். டெய்லியும் நம்ம பைபிள் படிக்கணும், டெய்லியும் நம்ம அவரை துதிக்கணும், டெய்லியும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்மால முடிஞ்சவங்களுக்கு உணவுகள் கொடுக்கணும். நன்மை செய்ய திராணி இருந்தும் நம்ம மற்றவங்களுக்கு செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். மெயினா பாத்தீங்கன்னா கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம். கர்த்தருக்கே நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் செய்யணும்? நன்மை செய்தவர்களுக்கு நன்றி இல்லாதவர்களா அநேக நேரங்கள்ல நீங்கள் நான் இல்லாம போயிடும். இதுதான் வேதனைக்குரிய விஷயம். இந்த பணக்காரன் நினைச்சிருந்தா இந்த லாசருக்கு உணவு கொடுத்திருக்க முடியும், டெய்லி என்ன 3 நேரமும் உணவு கொடுத்திருக்க முடியும். கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா நரகத்துல வேதனையை ஆரம்பிச்சுட்டு இருந்தான். அப்ப படிக்கிறது பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது பூமியில நம்ம நன்மை செய்யறது திராணியும் செய்யாம போயிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா பாதாளத்துல நிச்சயமா வேதனைப்படுவோம். ஏன்னா அவங்களுக்கு ரத்த நன்மையாவே தராது. நமக்கு எப்படி சொல்றாரு, நன்மை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு அநேக நன்மைகளை அவர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. சிறந்த எது, என் பிள்ளைக்கு எது பிடிக்கும், என் பிள்ளைக்கு பிடிச்ச உணவு எது, என் பிள்ளைக்கு எது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெஸ்டாக கொடுத்துட்டே இருக்காரு நமக்கு. ஆனா நமக்கு அவர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அவர் கொடுக்கறது கிடையாது. அவருக்கு நமக்கு பெஸ்டாக நமக்கு கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டோம். அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, ஆனா ஆண்டவர் கொடுத்தா இருப்பாரு. ஆனா நம்ம பரவாயில்ல அந்த பெரிய நன்மைக்கு நம்ம கட்டாயம் போக மாட்டோம். இல்ல இந்த பணக்காரன கூட அவர் கொடுக்காம விட்டோம், ஆண்டவர் செய்யாம காரியத்தை செய்யாம ஜெபிக்காம சிக்காம வேலை வாசிக்காம காஞ்சி கொடுக்காம எல்லாம் நம்ம பணம் இருந்தோம் அப்படின்னா அந்த பூமியில நிம்மதியா வாழ்ந்துடலாம். பரலோகத்துல போய் ஐஸ்வர்யா போல வேதனைப்படும். அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளக்கூடாது, நீங்க போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டு பேசுறாரு. கர்த்தர் நன்மையானதை தருவார், நமக்கு பெஸ்டா தருவார். அவர் ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டு இருக்காரு. நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கண்ணை மூடி நமக்கு நம்ம கொடுத்துக்கிற பிள்ளைகளை நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டை நினைச்சு பாருங்க, நம்ம கொடுத்துக்கிற வசத்தை நினைச்சு பாருங்க, நம்ம கொடுத்துருக்கிற வேலையை நினைச்சு பாருங்க, கொடுத்துக்கிற வேலையை நினைச்சு பாருங்க. எல்லாரும் எல்லாம் நீங்க கொடுத்துருப்பா, என் வேலைத்துல சம்பாதிச்சு இல்ல, நீங்க தான் வேலை கொடுத்தீங்க, நீங்க தான் எல்லாம் கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு சவாலுக்கு உதவி செஞ்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே. எனக்கு எது பிடிக்குமோ
அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தாரீங்க. ஆனா இயேசுக்கு என்ன பிடிக்குமோ அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புற. அதான் தேவன் விரும்புற. நன்மை முக்கியம் இல்ல, எங்களுக்கு பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோகம் தான் முக்கியம். அந்த நன்மையை அப்படியே அமர்ந்து போய் இந்த தரித்திரனை போல போய் இந்த பகவான் ஆகியத்துல ஆமரெல்லாம் வந்து தேர்க்கப்படணும். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த பூமியில அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா போது யாரும் கூட கொடுக்கப்படும். வசனங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில நடைமுறையில செய்யறது இல்லை. வாழ்க்கையில நடைமுறையில அதை செய்யறதுக்கு முடியும். ஆனா முடியாம நம்ம இருக்கிறோம். அப்ப எப்படி அவர் இருக்கிறது? நம்ம பூமியில பெரிய நன்மைய பகவான் ராஜ்யம் இருக்கட்டுமே, இந்த பூமியை நம்ம எப்படி நன்மையான நீங்களாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. நினைச்சு பாருங்க, பல நாட்கள் நம்ம டிராவல் பண்ணி இருக்கலாம், பல நாட்கள்ல ஒரு வீட்டுல வேலை பார்த்துருக்கலாம், பல நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில ஒரு செல்போன்ல பாக்குறேன், ஒரு சின்ன கூரை வீடு, இந்த கூரை வீட்டுல அப்பா அம்மா மகன் 3 பேர் படுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு, அது வந்து கண்ணாடி விரியல் அப்படிங்கிற பாம்பு, அது கொடிய விஷம் உள்ள பாம்பு வகையில அதுவும் ஒரு வகை. அந்த பாம்பு என்ன பண்ணிக்குது, சின்ன கூரை வீட்டுல படுத்திருக்கிறாங்க. இந்த பாம்பு அந்த வீட்டுக்குள்ள போய் ராத்திரியில தான் உணவு தேர்வுக்கு பாம்பு வரும். வீட்டுல வந்து தூங்கிட்டு அந்த பாம்பு கடிக்கிறதே தெரியாதாமா. வந்து தான் பிள்ளைய கடிச்சு, அம்மாவை கடிச்சு, அவங்களுடைய அப்பாவை கடிச்சு 3 பேரையும் பாம்பு கடிச்சிருக்குது. பாம்பு கடிச்சதே அவன் தெரியல, சும்மா கொசு கடிச்ச மாதிரி இருக்குது பாம்பு கடிக்கிறது. 3 பேருமே படுத்தவங்க காலில் உயிரோட எலும்புல. ஏன்னா உயிரோட எலும்புலையான்னு சொல்லி பார்த்தா யாரும் திறக்கி வச்சு அக்கம் பண்றதுக்காக தள்ளிட்டு போய் பார்த்துருக்காங்க. 3 பேருமே மறுத்து போய் கலந்துருக்காங்க. பாம்பு சூடு உழவா படுத்துட்டு இருக்குது. நினைச்சு பாருங்க, சிறுவரை சாப்பிடுறவர் தூங்குவதும் இல்லை, உணர்வதும் இல்லை. நம்மளை அப்படியாய் நன்மை செய்து நம்மளைய அவர் பாதுகாக்கிற, நம்ம அவருக்கு நன்மை செய்யறதில்லை. இந்த இடத்துல லாசருக்கு பணக்கார உதவி செய்யல, நன்மை செய்யல, நன்மை செய்யல. ஆனா நமக்கு இந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறேன், நம்ம ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்யறாரு. நினைச்சு பாருங்க, எவ்வளவோ நன்மை. நம்ம 3 வேளை சாப்பிட வைக்கிறாரு, நம்ம நல்ல உடை கொடுத்துருக்காரு, நல்ல கைகால் கொடுத்துருக்காரு, நல்ல நம்ம சம்பாதிக்க தினம் கொடுத்துருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன நன்மை செய்யறோம்? 1 மணி நேரம் தெரிவிக்கிறோமா? ஒரு நாள் உபவாசிக்கிறோமா? நம்மளுடைய குடும்பமா காணியத்தை கரெக்டா கற்று கொடுக்கிறோமா? அவர் செய்ய வேண்டிய காரியத்துல கொஞ்சத்துல நாட்டு நம்ம ஒண்ணு விடப்படையாது நீங்களும் இருக்கிறோமா? பூமியில எப்படி வேணா வாழ்ந்துடலாம், ஆனா நிச்சயமாய் 12 ஐஸ்வர்யமா பூமியில ஐஸ்வர்யமா வாழ்ந்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகாம அவன் நரகத்துல வேதனைப்பட்டு இருக்கிறான். நீங்க தான் தேவப்பிள்ளையில அப்படி வேதனைப்படக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பிவிட வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஏன்னா அவன் சாப்பிடக்கூடிய பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவன் சாப்பிடக்கூடிய பழத்தையை எடுத்துதான் பசி ஆத்துன்னு லாசரு நினைச்சான். அத போல அவன் நாய் வந்து சாப்பிட்டுச்சு. சொன்னா அவன் விரல் நுனியில தொட்டு தண்ணிய குட்டா கூட எனக்கு போதும், அவ்வளவு வேதனை நான் படுறேன். தேவர்களே, அப்படிப்பட்ட வேதனைய நீங்கள் நானும் நரகத்துல பற்றக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. அவர் நமக்கு நன்மையாக தராரு. நீங்களும் நானும் அவருக்கு நன்மை செய்யணும். அவர் குடிக்கிறது நன்மை, அவரை கற்பனை கை போறது நன்மை, அவர் கொடுப்பது நன்மை, மனநாள் கொடுப்பது நன்மை, நம்ம கம்மியை கொடுப்பது நன்மை. நமக்காக ஜீவனையே கொடுத்தார் ஐயா. அவரை பாருங்க, நமக்காக பெரிய நன்மையா ஜீவ பலியான உங்களுக்காக எனக்கு ஆகும். இப்ப நம்ம அவருக்காக என்ன செலுத்துறோம்? எனக்கு எந்த செலுத்தினாலும் அது ஈடாகாது. பக்தன் பாரு, உமக்காக ஈடாகுமோ, உமக்காக ஈடாகுமோ? ஒண்ணு ஈடாகாது. அவர் அதான் மனத்தாழ்மை, நன்மை தீமை என்னென்று அவர் நம்ம அறிவிச்சிருக்கார். எது நன்மை எது தீமை எல்லாம் நமக்கு தெரியும்.
அதையெல்லாம் செய்யாம நீ கத்தருக்கு முன்னாடி அநேக சொல்ற என்ன காரணம்? எனக்கு பல காரணம் இருக்கு பாஸ்டர், ரொம்ப காரணமா இருக்கு, இவ்வளவு வேலை இருக்குது, இந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்கு. இதே இயேசு கிறிஸ்து நீ ஜெபிக்காம உபவாசிக்காம பைபிள் படிக்காம ஆண்டை விட்டு விளைவிக்கும் போது எனக்கு பல வேலை இருக்குப்பா, உன்னை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா சங்கீத தாவி சொன்னா எப்பவோ நம்ம ஆத்மா மௌனமா இருக்கும். அதை அப்படி மௌனமா என்ன தெரியுமா மறுச்சிருப்போம். இப்போ நான் நினைச்சு பாக்குறேன், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு நன்மை நீ செஞ்சிருக்கீங்கப்பா, ஆண்டவரே எவ்வளவு நன்மை நீ செஞ்சு பூமியில வாழக்கூடிய நாட்கள் இந்த நொடி முழுவதும் அவர் நன்மை செய்யறாரு, அவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குப்பை நஷ்டமா எண்ணிட்டு, அப்பா அம்மா உறவுகள் எல்லாம் குப்பை நஷ்டமா எண்ணிட்டு இயேசுக்காக அப்படி யாரும் வேலை நிற்போமா? யாரும் வேலை நின்று எரேமியா 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், எரேமியா 18:10, பிரசங்கி 3:12, ஏசாயா 1:17. அவர்கள் சத்தத்தை கேளாமல் நீங்கள் நான் இயேசுவோட சத்தத்தை கேட்காம என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களே, ஆனால் பார்வைக்கு பொல்லாத காரியத்தை நீங்கள் நான் செய்வோமானால் நானும் கர்த்தரோ அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை, எனக்கும் அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை, பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோக நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். பிரசங்கி 3:12, ஏசாயா 1:17. அவர் மனம் மாறக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் பார்வைக்கு நீங்கள் நானும் நன்மை செய்ய திராணியில் செய்யாம போனா தேவர்களே பெரிய நன்மையா இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் நானும் ஒரு காலம் பிரவேசிக்க முடியாது. நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தேவர்களே ஆண்டு சொல்றாரு, தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறதே தேவன் செய்த பெரிய நன்மை. பெரிய நன்மையால் ஆண்டு வைத்திருக்கிற நன்மை இதுதான் பரலோக ராஜ்யம். அதனால 2 மனுஷனை பார்த்தோம். பூமியில ஐஸ்வர்யமான வாழ்ந்த மனுஷன் தான். அதே பூமியில அவன் வீட்டு வாசல்ல ஒரு தரித்திரமாய் வாழ்ந்த ஒரு லாசரு மனுஷனை பார்த்தோம். இந்த ஐஸ்வர்யவான் தரித்திரமானுக்கு பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல கொடுத்த ஒரு உதவல, அவனுக்கு அவன் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து விடக்கூடிய ஒரு பருக்கை கூட அவனுக்கு கொடுக்கல. 2 பேருக்கு மரணம் வந்துச்சு. தரித்திரன் மறித்து ஆபிரகாம் வழியிலே சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவான் மறித்து நரகத்திலே கொடிய வேதனை அனுபவித்தான். 2 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவர்களே அவன் கை விரல்ல இருக்கக்கூடிய தண்ணீரையாவது எனக்கு கொடுத்த கொஞ்சம் நலமா இருக்குமேன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யம் கேட்டதை நம்ம வேதத்துல வாசித்த தேவர்களே ஆண்டு சொல்ற மனம் மாறக்கூடிய தேவனா இருக்கிறார். மனம் மாறக்கூடிய பிரசங்கில எரேமியா 18:10 படித்த வசனத்தின் பிரகாரம் உனக்கு நன்மை செய்யப்படும் திராணி இருந்தும் அது செய்யாம போனா இந்த இடத்துல மனுஷனை பார்க்கணும். இதே இடத்துல நீங்கள் நான் ஆண்டவரை பார்க்கணும். கர்த்தர் நன்மையாக கொடுத்திருக்கிறாரு. அதனால அநேக பிடித்திருக்கிறேன். நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல உணவு கொடுத்திருக்கிறாரு, நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செய்தவருக்கு நம்ம 1 மணி நேரம் கொடுக்காம, உபவாசிக்காம, வேதம் படிக்காம, கட்டளையின் பிரகாரம் வாழாம, ஆலயத்துக்கு வராம, நம்முடைய கையின் பிரயாசத்தை அதுல சுமமாக காணிக்கை கொடுக்காம, அதெல்லாம் அவர் தேவையின் நன்மை. அவருக்கு ஊழியத்தை உண்மையா செய்யாம, ஊழியத்தை உண்மையா செய்யாம, நம் நிமித்தமா அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வராம, யார் வந்தா வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம எத்தனமா இருப்போம். ஆனால் தேவபடியிலே நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த ஐஸ்வர்யம் போல நம்ம நரகத்திலே தள்ளப்படுவோம். கொடிய வேதனையா இருப்போம். தேவபடியிலே
ஆண்டவருக்கு நம்ம நன்மை செய்வோமா, அவரை பாடுவோமா, அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவரே நீ செய்த நன்மைக்கான என்னக்காக செலுத்துவோம் ஆண்டவர். ஆண்டவர் எத்தனை நன்மை வாழ்க்கை செஞ்சிருக்கீங்கப்பா. ஆண்டவர் நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி இல்லாதவங்களை எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கிறோம். ஆலயத்தை மறந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு கொடுத்த ஓடித்தை மறந்திருக்கிறோம், வேதத்தை மறந்திருக்கிறோம், துதிக்க மறந்திருக்கிறோம், ஆண்டவரை முழங்கால கொடுக்க மறந்திருக்கிறோம், தண்ணீரை கொடுக்க மறந்திருக்கிறோம், காய்ச்சி கொடுக்க மறந்திருக்கிறோம், தசமமாக கொடுக்க மறந்திருக்கிறோம். அநேக நேரங்கள்ல இயேசுவையே மறந்திருக்கிறோம்ப்பா. இதை கொடுத்துருக்கிற சபையை மறந்திருக்கிறோம், கொடுத்துருக்கிற மெய்ப்பணம் மறந்திருக்கிறோம். ஆண்டவரே அநேக நேரங்கள்ல மறந்த குடலா இருக்கிறோமாப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவரை எங்களை மறக்காத வழிக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை வாழ்க்கை செய்திருக்கிறப்பா. நன்றி ராஜா, செய்த நன்மைகள் ஏராளம், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவரே இதெல்லாம் உண்டாக்குனவரை, அவங்க உண்டாக்குன இயேசு கிறிஸ்துவ மறந்து அவன் போயிட்டு இருக்கிற வழிகளில கர்த்தாவே வழியை ஸ்டாப் பண்ணி கர்த்தர் நோக்கி கடந்து வருவதற்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கும் கர்த்தாவே. எங்களுக்காக கால சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இனி காலம் செல்லாது, அவர் வருகை ரொம்ப சமீபம். இனி இப்படிப்பட்ட காலங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட பொறுமையான காலங்கள் தான் இனி வரும். ஆண்டவரே எல்லா வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தை இல்லப்பா. நாங்கள் வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே வாழ்க்கக்கூடிய கர்த்தரை நீங்கள் பார்த்து நன்மை செய்ய படிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீரப்பா. இப்ப நம்ம இந்த தேவப்பிள்ளைகளின் சமூகத்தை விடைபெறுகிறோம். ஆனால் ஒரு 6 நாட்கள் நன்மை செய்யவும் கர்த்தருக்கு நன்றி உள்ள இப்படியெல்லாம் இருக்கவும் எனக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கின்ற தாவே. நல்ல கூட பாடக்கூடிய பாடல் ஆராதனை வார்த்தை இடைப்பட்டீரப்பா. ஆண்டவர் அரியனை மறைத்து நீங்க பேசின வார்த்தை அரியனுக்கு கூட நானும் நன்மை செய்ய உதவி செய்ய வேண்டுமா செபிக்கின்ற தாவே. 2 மணி நேரம் ஒரு சமூகத்தை காத்திருக்கு திறந்த பெரிய கிருதிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடும் இருப்பதாக யாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.